பாசையூர் கடலுக்கு பதேசூர் கடலில் இன்றைக்கி அந்த இயேசுவின் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த காணொலி தான் காட்ட போகிறோம். வாங்க காணொலி போல பாருங்க. போட்டுக்குள்ளால கடலுக்குள்ளால போட்டெல்லாம் வச்சு பாதையாக வச்சு வச்சுருக்காங்க பாருங்க. இப்படி போட்டெல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது பாருங்க. அதுக்கு மேலே பலகையெல்லாம் போட்டு பெண்களை அடிமைப்படுத்தும் யூத சமூகத்தில் வீர நெஞ்சத்துடன் இயேசுவின் திருமுகத்தை துடைத்து வரலாறு படைக்கிறாள் வெரோனிகா. இந்த வீர பெண்மணி போல தூசு படிந்துள்ள மாநிலத்தை கொஞ்சமாக சீரமைக்க முன்வருவோம். பெண்களை சாட்டையெல்லாம் அடிச்சு லட்சிய பாதையில் இரண்டாம் கடைசி எடுத்துவைக்க இயலாமல் தள்ளாடும் இயேசுவை பூமி தன் மார்பில் தாங்குகின்றது. நம்பிக்கை மலைகளை தகர்க்கும், தன்னம்பிக்கை சாதிக்க பார். கொள்கையிலும் லட்சியத்திலும் பின்வாங்காமல் எழுந்து வீடு நடை போடுகின்றார். கருவறையை விட்டு கீழே இறங்கி கல்லறையை நோக்கி கடந்து செல்லும் தூரம்தான் வாழ்க்கை. காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதாலேயே வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது. தான் என்பதை உணர்ந்து தடுமாற்றங்களும் தடங்கல்களும் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் தன்னம்பிக்கையோடு அறிந்து நடக்க ஆற்றல் தாழும் மாமே. வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இந்த சிலுவை பாதை நிகழ்வு
பாசூர் அந்தோனியாவில் நடைபெற்றிருக்காங்க. அந்த நிகழ்வு பற்றி ஒரு சிறிய இது வந்து இது வந்து தவக்காலம் வருடம் வர்ற ஒரு நிகழ்வு. அந்த மனம் திரும்பி மாறுதல் என்ற ஒரு காலம். அப்போ எங்களோட கத்தோலிக்க சமயத்தில் நாங்கள் இதை மிக கண்ணியமாக கடைபிடிக்கிற ஒரு காலம்தான் இந்த தவக்காலம். அந்த தவக்காலத்தில் வர ஒரு வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வை நாங்கள் செய்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் நாங்கள் கோயிலேயும் இந்த சிலுவப்பாதை நடக்கும். அதே நேரம் புதன்கிழமையிலும் வீதி சிலுவப்பாதை என்ற ஒரு நிகழ்வை நாங்கள் எங்களோட பங்கில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு மேலாக இது நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த எங்களோட ஹாபர் பிரதேசத்தில் இந்த கடல் வளத்துக்காக கடலில் மக்கள் தொழில்துறை ஆசீர்வதிக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் இந்த கடற்கரை ஹாபரில் இந்த ஒரு இதை செய்கிறோம். அது ரியலாக ஒரு இயற்கை வடிவில் இதை அமையணுமென்றதுக்காண்டி நாங்கள் இந்த சிலுவப்பாதை தியானத்தை இந்த இடத்துல மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். கடந்த 3 வருடமாக இந்த பாஜூரில் இருக்கிற ஒரு எம்டன்ஸ் குழுவென்ற ஒரு குழு தான் இதை முன்னின்று செயற்படுத்தி அதை நாங்கள் செய்கிறோம். அதில் இருக்கிற ஒரு 15 உறுப்பினர். ஆனால் அதுக்கு இந்த இவ்வளவு செயற்பாட்டுக்கும் எங்களோட ஊர் மக்கள், இங்கே ஊரில் இருக்கிற மக்களும் புலம்பெயர்ந்து இருக்கிற மக்களும் அவர் தங்களோட உதவிகளும் ஒத்துழைப்புகளையும் செய்தால் நாங்கள் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 3 ஆண்டுகளும் இந்த வருடம் அதை விட கொஞ்சம் சிறப்பாக நாங்கள் செய்திருக்கிறோம். இனி வர்ற காலத்திலையும் இதை சிறப்பாக செய்வோம் என்று நினைக்கிறோம். ஏன்னா இது ஒரு பக்தி தியான முயற்சி. இந்த பக்தி தியான முயற்சியை நாங்கள் மக்கள் எல்லோரும் சேர்ந்து, இது எங்களோட ஊர் மக்கள் இல்லை, வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல பங்கு பெற்றிருக்கோம். போன வருஷமும் அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த வருஷம் நிறைய மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ மக்களும் வந்து இந்த கடற்கரை ஹாபரில் நடந்து சிலுவப்பாதை தியானத்தை மேற்கொண்டு அது முடிய திருப்பள்ளி நடந்து கொண்டிருக்கு. சரி, நன்றி. ஜூசர்கள் அடித்து கொண்டிருக்கிறதா இருக்கும். வாசிக்க அடிச்சு விட
ஆசையூர் ஆலயத்தின் சிலுவை பாதை பாருங்க. இயேசுவை சிலுவையில் அறைய போகிறார்கள் பாருங்க. சிலுவை அறிய போகிறார்கள் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை இதை பார்த்துருக்கிற பாருங்க. கொடுமைப்படுத்தி Play by you. சிலுவையில் அறைய போயின பாருங்க. இந்த ஆணியாலையில் அரைஞ்சு ஒன்றைக்கணும் பாருங்க. ஆணியாலையில் அரைஞ்சு ஒன்றைக்கணும் பாருங்க. பாருங்க சுத்தியல் ஆலையெல்லாம் அடிக்கணும் பாருங்க. இயேசு சிலுவையில் அறைந்திருக்கிறார். விண்ணக கடவுளென இன்னமாய் நம்புவோம். பிதாவே
பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும். பிதாவே பிதாவே என்று பித்தனை போல் கத்துகிறாயே, எங்கே பிதாவை காட்டு பார்க்கலாம். அம்மா, இதோ உன் மகன். அருளப்பா, இதோ உன் தாய். நான் தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்தது. தந்தையே, என் தந்தையே, என் ஆவியை உமது திருக்கர துணிவு, திட்டமிட்ட செயல்பாடு, காரியத்தில் பின்வாங்காமை, இயேசுவை வந்து பாருங்க தூக்கில் இட போகிறாரு. தோல்வி என ஆர்ப்பரிக்கின்றார்கள் கொடியவர்கள். இயேசுவின் சாவு தோல்வி அல்ல, அவருடைய வாழ்வுக்கு கிடைத்த வெற்றி. பாருங்க இயேசுவை தூக்கில் போட போகிறாரு. ஆணியால் அரைஞ்சு இறக்காத நிலையில் அவரை தூக்கில் போட போகிறாரு. பாருங்க சிலுவையில் கட்டி தூக்க போகிறாரு. பாருங்க ஜேசு உடலில் சிலுவையிலேருந்து இறக்கின பாருங்க.
ஜெய்ச இது தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் காஷ்மீரம் இன்றைய தேசத்துக்கு சிறப்பு வந்து இந்த இடத்துல வந்து கடல் வழியாக வந்து இந்த சிலுவை பாதைகள் மற்றும் இயேசு உயிர்ப்பு எல்லாம் வந்து மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருந்தது. அது சம்பந்தமான காணொலியை தான் நான் இதில் வந்து பதிவேற்றப்போனால் தொடர்ந்து விளைந்திருங்க இந்த காணொலி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுகளை நான் தொடர்ச்சியாக வருமானு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் இந்த கடல் வழியாக வந்து சிறுவையில் வந்து பார்வையிட்டு கொண்டு இந்த பாருங்க இதில் எவ்வளோ மக்கள் வந்து வருகை வந்து பாருங்க ஜேசு பிரதர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறார்கள் பாருங்க. கண்ணுணர அருள் புரிவீராக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரு சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கியிருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நட்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம்மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே